பாத்து பாத்து. செல்லம், என்னங்க? நான் சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்டீங்க? சீக்கிரமே உனக்கு கண் பார்வை வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சரி, உனக்கு கண் பார்வை வந்ததும் முதல்ல நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்? எங்க அண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் தாங்க எனக்கு தெய்வம். உனக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணன் சின்னமுத்து நம்ம ஊருக்கே தெய்வம். இன்னைக்கு டென்ட் கொட்டாயில கரண்ட் போனப்போ ஒரு அக்கா கையை பிடிச்சி எடுத்தம்பா. வணக்கங்க. இந்த அக்காவை தான் கையை பிடிச்சேன். இந்த பொம்பளை புருஷன் யாரா? அவன்தான். அவன் என்ன? இவன்டா. இந்த வரானே இவனா? இவன் பிரகலாதா? ஐயோ வேணாம் போறது. நான் பிரகலாதா நரசிம்மன் ஜோக்கியமா? என்னப்பா படிப்ப பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டாம? நீ எல்லாம் நல்லா படிச்சாதானே நம்ம ஊருக்கே பெருமை. இல்ல அது வந்து நான் வந்து போய் நம்மள மாதிரி திறமசாலிகளுக்கு காலேஜ்ல சீட் இல்லன்றானுவா. இவனு போய் அரைகுறையா படிச்சுட்டு வரானுவா. அத விடுறா, பாவம் பட்டணத்துல இருந்து வந்திருப்பா, நாக்கு செத்து போய் கிடக்கும். ராத்திரி வீட்டுக்கு சாப்பிட வரையாடா, கறி குழம்புடா. அது அண்ணனுக்கு தெரிஞ்சா அவங்க அண்ணனுக்கு கிழிஞ்சது போ. அப்புறம் கேள்விப்பட்டேன், மோட்டர் பைக்ல வேகமா ஓட்டுறியாம, குழந்தைங்க மேல பட்டுச்சு, தொலைச்சு போடுவோம். போடுவோம் பார்த்து போட பிறகலாதா. செல்லம், ஐயோ அண்ணி வந்துட்டாங்க போல இருக்கு. செல்லம், எனக்கு சீக்கிரம் தெரியாம வெளியே போயிடுங்க. செல்லம்மா, செல்லம்மா, யாரது? யார் ஓடுறது? அம்மா நில்லு. செல்லம், செல்லம். அண்ணி, என்ன அண்ணி? அவன் ஏன் இங்க வந்தான்? யார் அண்ணி? யாரும் வரலையே. செவத்த பாண்டி ஓடுனதை நான் பார்த்தேடி. சொல்லு, எத்தனை நாளா இது நடக்குது? சொல்லு. அண்ணி, தப்பு ஒண்ணு நடக்கல அண்ணி. தப்பு ஒண்ணு நடக்கலன்னா திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி அவன் ஏண்டி ஓடுறான்? அடியே, நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? பொண்ணு நான் பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனடி. 4 பேர் பார்த்து மெச்சுக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை பெருசா நடத்தணும்னு உங்க அண்ணன் கனவு காட்டுறாடி. அந்த ஆசையில மண் அள்ளி போட்டியடி. எனக்கு உங்க அண்ணன் தலை சாயோன்னு காத்துட்டு இருக்கிற அந்த மூக்கைய தம்பியோட சாகாசம் வச்சுக்கிட்டே. எனக்கு அண்ணி அடிக்காதீங்க, தப்பு என் மேலதான். தப்பு உன் பேர்ல இருந்தா இவன் யார் ஒண்ணு அடிக்கிறதுக்கு? வெட்டி கூறு போட்டு வச்சாக்க. சின்னமத்த என்னதா ரத்தனங்க பின்னாடி வந்துட்டு இருக்காப்பா. இந்த பார், வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும், தெரியுதா? அண்ணி கோபப்படுற அளவுக்கு நடந்துக்காது கண்ணே. மனசுல வச்சுக்காத கழுத. என்னமோ நடந்திருக்கு, எல்லாரும் மறைக்கிறீங்க. என்னடி விஷயம்? செல்லம், ஏன் எழுதிட்டு இருக்க? செல்லம், செல்லம், என்னடி? என்னம்மா, என்னமாச்சு? செல்லம், அத்தா, என்ன அத்தா? ஐயோ, புடி முழுகி போச்சே. என்ன அத்தா? முழுகாம இருக்காடி. ஐயோ, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன வெட்டியே போட்டு வராதா? நான் எப்படி அத்தா அவருக்கு பார்த்து சொல்லுவேன்? என்னடி சொல்றேன்? செல்லம், சொல்லு. அவனுக்கு தெரிஞ்ச வெட்டியே போட்டுருவானு இந்த விஷயத்தை அவங்கிட்ட யார் சொல்றது? என்னதா? இந்த விஷயம் சின்னமுத்துக்கு தெரியுமா? தெரியாதே. ரத்னா, எப்படியாவது நீதான் இந்த விஷயத்தை அவகிட்ட பக்குவமா சொல்லணும். நான் எப்படி கத்தாதே கத்தாதே, இங்கதான் இருக்கணும். வேற யாரு சொல்றதுப்பா? இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை சேர்த்து விட்டு விடுவான். ரத்னம், செல்லத்தோட கதி என்னடா? எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவன உனக்கு? நீ சொன்னாதான் கேட்பான் அவன். கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லியா. போயா. வாடா. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? ஒண்ணுல தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்தேன். எப்படி உனக்கு என்னடா மாப்பிள்ள மாதிரி இருக்கா? தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம், என்ன போய் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு. சின்னமுத்து, செல்லம் மாப்பிள்ள பாக்குற வேலைய நமக்கு வைக்கலப்பா. என்னடா சொல்ற? செல்லம் 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 வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை தானே? சின்ன பிள்ளைதான். என் முகத்துல கரிய பூசிட்டாளே. அடிச்சுக்காதப்பா, ஆத்திரப்படாதப்பா. எப்படி அடிச்சுக்கிறீங்க?
பொறுக்கலையா? ஆத்தா, நான் குழந்தையா இருக்கும் போது ஒரு நெஞ்சில எட்டி உதைச்சனே, அப்பெல்லாம் நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப என் நெஞ்சில வேலை பாய்ச்சிட்டாரு. நீ பேசாத, நீ பேசாத. முதல் ராத்திரியில உங்க தங்கச்சி நீங்க முதல்ல சுமந்துட்டு இருந்தது போதும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வயித்துல சுமக்க வச்சுட்டி பாரு. நீ பேசாத, நீ பேசாத. உன்னை பெத்த ஆத்தாளுக்கும் என்ன வளர்த்த ஐயாவுக்கும் நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம நீ பண்ணிட்டியே. நீ என் கூட பேசாத. சின்ன முத்துக்கு என்னடா சிங்கம்னு பொறாம என்ன பட்டாங்களே, அவங்களெல்லாம் என்ன பார்த்து சிரிக்க வச்சியே. நீ என் கூட பேசாத. இவன் கூட பிறக்காதவன் தானே, நமக்கு எங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்ற சந்தேகத்துல நீ அவன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டியே. நீ என் கூட பேசாத. இப்ப சொல்லு, அவன் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு யார் அவன்? அந்த நாசமா போற செவத்து பாண்டிதான். ஏன்பா பதட்டப்படுற? என்ன ஆயி போச்சு? நாங்க கிட்ட போய் பேசி பாக்குறோம். சின்ன முத்து, தைரியம் வர்றா. அந்த சிவத்த பாட்டிதான் நம்ம செல்லத்துக்கு மாப்பிள. நான் போய் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிட்டு வரேன். தைரியம் வரு. நீ என்ன விஷயம்? உன் தம்பி செவத்த பாண்டி சின்ன முத்து தங்கச்சி செல்லத்தை விரும்புறான். விரும்புறது மட்டும் இல்ல, வரம்பையை மீறி இருக்கிறான். செல்ல மாசமா இருக்கிறான். அவ மாசமா இருக்கிறதுக்கு என் தம்பி தான் காரணம்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? இது என்ன பத்திரத்துல கையெழுத்து போட்டு செய்யற விஷயமா? என்ன நிரூபிக்க முடியுமா? கேனத்தனமா பேசிட்டு இருக்க. உன் தம்பியை கொண்டு நேரம் வச்சுக்கலையா? எங்க ரத்னா, இதென்ன ஆத்திரப்படுற விஷயமா? அவன் எங்க ஓடுற போறான்? அப்படியே ஓடினாலும் நாம விட்டுற போறோமா? நீங்க உங்க தம்பியை கூப்பிட்டு கேளுங்க, விஷயம் உங்களுக்கே புரியும். செவத்த பாண்டி, ஏண்டா சின்ன முத்து தங்கச்சிக்கும் உனக்கும் தொடர்புன்னு சொல்றாங்களே, நிஜமா? நிஜம்தான். நிஜம்தான். தைரியமா ஏன் முன்னாடி சொல்ற அளவுக்கு நீ ஆம்பளை ஆயிட்டியா? மன்னிச்சிருங்க அண்ணா, செல்லத்தை நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளை தான் பண்ணிக்குவேன். காதால கேட்கறதுக்கே கேவலமா இருக்கா. விட்டாமராசு வீட்லயும் ஜமீன் பரம்பரையிலயும் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு பரம்பரையை கேவலப்படுத்திட்டியாடா. அண்ணா, இந்த பரம்பரை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையும் நான் செல்லத்துக்காக எடுக்க தயாராயிட்டேன். ஏன்னா ஒரு குருட்டு பொண்ணுக்கு வாழ் கொடுக்கறத நான் ஒரு பெரிய கௌரவமா நினைக்கிறேன். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்களே முகூர்த்தத்துக்கு நாள் குடிச்சுக்கங்க. புறப்படுங்க. ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு இந்த மூக்கையன் வரமாட்டான். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா மூக்கையன் கல்யாணத்துக்கு வரமாட்டானா? அது பரவாயில்ல, ஆனா அவன் ஒத்துக்கிட்டதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அட என்ன அப்ப நீ எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தனை நீ சந்தேகப்பட்டு இருப்ப? அந்த பையன் தான் முன்னாடி அடிச்சு சொல்றான், செல்லத்தை தான் கட்டிக்குவேன்னு. சொல்லப்பா. இந்த பாருப்பா, எடக்கு மடக்க பேசாத. செல்லத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஐயோ ஆத்தா, நல்ல விஷயம் நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இருந்தாலும் இந்த பாருப்பா, வர்ற 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. சீர்வரிசை எல்லாம் பண்ணி செல்லத்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அப்படி போடு. அத பாரு பார், செல்லத்தை வைக்கத்த பாடுறானே.
போயும் போய் அவ்வளவு தொட்டிருக்கியே, ரொம்ப கேவலம். நம்ம பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்த விருமாண்டியோட மகன் தெரியுமில்ல? அவ யாருன்னு எனக்கு தெரியும். சின்னமுத்து அவ பேர்ல உயிரிய வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியும். சாட்சி சொல்லி அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்ல, பஞ்சாயத்துல உனக்கு எதிரா பேசி எல்லாரும் முன்னாலையும் உன்னை அவமானப்படுத்தி இருக்கான். அண்ணே, சின்னமுத்துவ நீ பழிவாங்க நினைக்கிற விதம் வேற, நான் அவனை பழிவாங்க போட்ட திட்டமே வேற. அந்த குருடிக்கு எனக்கு அவங்க முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு முன்னாடி சட்டுப்புட்டுன்னு வேற பொண்ணை பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்னன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஒரே ரத்தம் இல்ல. என்ன ராசா, நேத்து 8 கிளாஸ் சாப்பிட்ட, இன்னைக்கு 3 கிளாஸ் தான் சாப்பிடுற. உடம்புக்கு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. ஆ காட்டு. அரிச்சில காட்டு. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகங்கிறது இதுதானா? குடும்பம் உருப்பிட்ட மாதிரிதான். ஆஹா, ஜனநாயக குடும்பம். உங்க குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தோம், குடும்பம் கிழிஞ்சிரும். தண்ணி அடிக்கிறியா? கலாசக்கான இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ரெடிமேடா கிளாஸோட வந்திருக்கேன். எப்படி போர் அடிச்சு போதையில போதியா? அப்படியும் நடந்துரும்னு தெரிஞ்சுதான் எலும்பிச்சம்பழத்தோட வந்திருக்கேன். கவனிச்சீங்களா? நான் எப்பவும் செருப்போட தான் வருவேன். இப்ப ஏன் வரல? போதையில செருப்பை விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்காகத்தான். போதையில உங்க வேஷ்டி அவுந்து போச்சுன்னா 2 பெல்ட் போட்டுக்கேன். கன் பாட்டிங்க. அண்ணே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னடா? என்ன தெரியுமா? நீ சேர்மன் ஆறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? ஆனா வாங்குற சொத்தெல்லாம் உன் பேர்லயே எழுதிக்கிறியே, இது நியாயமா? எனக்கு எல்லாம் தெரியும்லடே. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? சொத்தெல்லாம் யார் பேருக்கு இருக்கு? உண்மை தெரிஞ்சாகணும். காமான் டெல் மீ. 3 பேக்ல இங்கிலீஷ் பேசுவேன், 4வது பேக்ல நல்ல மாதிரி பீரா சரப். அடியா தண்ணிய ஊத்துறா. ஊத்துடா. ஊத்துரி. என்ன மாறி மாறி உட்காந்துறீங்க? இங்க ஒரு வாய் இருந்துச்சு, எங்க காணோம்? டேய், யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க. தோரணத்தெல்லாம் சீக்கிரம் கட்டி பிடிக்கப்பா. நீ பின்றதுக்குள்ள மாப்பிள்ள புள்ளையே பத்துருவான். முடிச்சிருக்க முட்றா. இந்த பக்கம் வைங்கம்மா. என்னடி உம்மன் இருக்க? சரி, போய் பொண்ணு வீட்டுக்காரங்களை கவனி. போ. புருஷன் வீட்டில் வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணு. என்ன சின்ன முத்து, நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? ரத்தனமும் தொத்த கருப்புன்னு எங்க? கல்யாண மண்டபம்லாம் பார்க்க போகணும்ல, அப்படியே கல்யாணம் ஜாமான் வாங்கணும், அதுக்காக போயிருக்காங்க. எப்படியோப்பா உன் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க போற? சாதாரண கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. வர சிவத்த பாண்டி, சிவத்த பாண்டி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தால செல்லமாக்கா அரளி விதைய அடிச்சு குடிச்சிருச்சுடா. செல்லா, சின்னமுத்து, செல்லா, சின்னமுத்து, ஐயோ சின்னமுத்து, சின்னமுத்து, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நம்மளை ஏமாத்திட்டாளே, மோசம் பண்ணிட்டாளே, நம்மளை விட்டுட்டு போயிடலாம் போல இருக்கு. ஐயோ அம்மா செல்லா. அம்மா, நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன். அதுக்காக என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கழுத்துல தாலி கட்ட போறாரு. சப்த பண்ணி இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது. எனக்கு பார்வை வந்து எங்க அண்ணன் தலை குனிஞ்சு நடக்கிறது பார்க்க கூடாது. எங்க அண்ணன் தலை குனிய கூடாது. எங்க அண்ணன் தலை குனிய கூடாது, அவமானப்படக்கூடாது. தலை குனிய என் கண்டு என்னை விட்டுட்டு போயிட்டேன். என்னை விட்டுட்டு போயிட்டாலே
செல்லம் என்ன விட்டுட்டு அம்மா உன் கழுத்துல கட்டாத தாலி வேற எவன் கழுத்துல எவன் கட்ட முடியாது வேற எவன் கழுத்துல கட்ட முடியாது நான் சொல்றது கேளு ராசா அத்தா இவன் கழுத்துல கட்டாத தாலி வேற எவன் கழுத்துல கட்ட முடியாது வேற எவன் கழுத்துல